இப்போது பீமசேனனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரதம். விநாயகரை வணங்கிட்டு வியாசரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க, முக்கியமான பகுதியாக இருக்கிறது இது. அதாவது அஸ்னாபுரத்தில் திருதராஷ்டிரனுடைய 100 குழந்தைகளும் பாண்டுவனுடைய 5 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப குதூகலமாக இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாலிய பருவம், சிறு வயசு பாலிய பருவத்தில் எல்லாரும் நல்லபடியாக குதூகலமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் பீமன் அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருதராஷ்டிரனை அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, என்ன பண்ணுறாருன்னா போய் காதை பிடிச்சி கிள்றது, இது மாதிரி தலைமுடியில் புடுங்கி எறிகிறது, கன்னத்தை எல்லாம் கிள்றது, இந்த மாதிரி துருன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட மேலாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த 100 குழந்தைகளில் சில பேர்த்த மரத்து மேலே ஏற விட்டு பழம் பறிக்க சொல்லி மரத்தை எட்டி உதைச்சி அந்த பழத்தோடு சேர்ந்து அந்த குழந்தைங்களும் சேர்ந்து, இவனுடைய அண்ணன் தம்பிகள் தானே, சேர்ந்து கீழே விழுந்து எல்லாரும் காயங்களா வீடு திரும்பி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த துரியோதனனுக்கு பயங்கர பீமன் மேலே பொறாமை ஏற்படுகிறது. என்னடா இவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கானே அப்படின்ட்டு. நீச்சல் அடிக்க போனால் நீச்சல் அடிக்கிற ஆற்றுலேருந்து உள்ள ஆழம் வரலும் தலைமுடியை இழுத்துக்கிட்டு போய் அந்த மூச்சு மூட்டுற தருணத்தில் மேலே கொண்டு வந்து மயக்கமான நிலைமையில தூக்கி போட்டிருக்கான் கரையில். இது மாதிரி பயங்கர சேட்டையாக பண்ணியிருக்காரு பீமசேனன். இந்த பீமசேனனை முடிச்சு கட்டிடணும். ஏன்னா நம்மளுடைய அப்பா துரியோதனன் நினைக்கிறார், நம்மளுடைய அப்பா திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியல, நம்மளுக்காகவும் அவரால் எதையும் பண்ணி தர முடியல, ஆட்சி பரிபாலன் அவங்க சைடு திருதராஷ்டிரன் சைடு போகுது, நம்ம என்னடா பண்ணலாம், இவன் வேற இவ்வளோ பலசாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லி பீமனை முடிச்சு கட்டிட்டா ஆட்சியை நம்ம ஆண்டரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, குளக்கரையில் எப்பயுமே ஆற்றுக்கு மரியாதை கொடுப்பாங்க, கங்கைக்கு மரியாதை கொடுப்பாங்க. தன்னுடைய குழந்தைங்களோட எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பெரிய ஒரு பூஜை மாதிரி பண்ணி அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திருதராஷ்டிரன் என்னுடைய பையன் துரியோதனன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூளங்களை நட்டு வைக்கிறார். ஆற்றுக்கு இடையில சூளங்களை நட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கும் தெரியல. இப்போ படையல் போடுறாங்க. இந்த படையல் போடுற சாப்பாட்டில் பீமசேனனுக்கு தனியாக விஷம் வைக்கப்படுகிறது. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த 100 குழந்தைகளும் இவங்களை எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா விளையாண்டுட்டு எல்லாம் மயக்கம் அடைஞ்சி மாறி போய் எல்லாம் போய் படுத்து தூங்குறாங்க. பீமசேனனுடைய உணவில் விஷம் கலந்திருந்ததால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கங்கை ஆற்றின் ஓரமாகவே கரையிலேயே படுத்துறாப்புல. இப்போ கரையில் படுத்தவரை துரியோதனன் என்ன பண்ணுறான், தள்ளி விட்டா அந்த சூளத்தில் குத்தி சாகட்டும். அந்த சூளம் விஷம் தடவின சூளமாக இருக்கிறது, எப்படியாவது அதில் செத்துருட்டும், இதில் மிஞ்சி போய் தப்பிச்சிட்டானா அந்த சூளத்தில் மாட்டிக்கிட்டோம், அந்த சூளத்துலேயும் தப்பிச்சிட்டானா விஷப்பாம்புகள் கடிச்சு சாகட்டும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலேயே விளையாட விட்டு தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோன்னே அந்த இடத்துல அவர் விழுந்த இடத்துல, பீமசேவன் கங்கையில் விழுந்த இடத்துல சூளம் இல்லை, பாம்புகள் விஷப்பாம்புகள் இருந்தது. அந்த விஷப்பாம்புகள் இந்த பீமனை கடிச்சிருது, நல்லா கடிச்சிருது. இவர்கிட்ட இருந்த பீமசேனன் சாப்பிட்ட உணவுல விஷம் கலந்திருந்தார் இல்லையா துரியோதனன், அந்த விஷம் அந்த பாம்புகளை கொன்றுச்சு. அந்த அளவுக்கு விஷத்தை கலந்துருக்கார். அந்த விஷம் பாம்புகளே செத்து போச்சுன்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு விஷம் இருக்குன்னு. உயிர் தப்பிச்சிட்டாப்புல. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இனிமேல் சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் தன்னுடைய 100 தம்பிகளை இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்தோடனே யுதிஷ்டன் கேட்குறாரு, எங்கே பீமனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவி கேட்குறாரு. தெரியலையே அப்படின்றாரு. துரியோதனன் போய் கேட்குறாரு, அவர் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாப்புல. முன்னாடியே வந்துட்டானா அப்படின்னு சொன்னோடனே சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு குந்தியை போய் அம்மா எங்கம்மா இந்த மாதிரி பீமனை காணோம் அப்படின்னோடனே, இல்லை அவன் வரவே இல்லையே, நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா எதுவோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில் கங்கை ஆற்றங்கரையிலலாம் இப்போ திரும்பி போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ தவறு நடந்து போயிருக்குது, பீமனுக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக யுதிஷ்டனும் குந்தியும் தேடி ஓடுறாங்க. குளத்துக்கரையும் ஆத்தங்கரை கங்கை ஆற்றின் கரையிலையும் அங்கங்கே இருக்கிற காடுகளிலே தேடி அலையிறாங்க.
பீமன் என்ன பண்றாரு, அப்படியே நீந்தி போய் இந்த விஷங்கள் பாம்புகளால ஒன்றும் பண்ண முடியாம, சூளத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே நீந்தி போய், அவருக்கு நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் பீமனுக்கு. ரொம்ப தூரத்துல போய் எந்திரிக்கிறாரு. அங்க குந்தி தேவியும் யுதிஷ்டனும் பார்த்து கட்டி தழுவுறாங்க. டி எங்கடா போன, இவ்வளோ நேரம் ஆளைய காணா அப்படின்னு சொன்னான்னு, அவர் நான் நீச்சல் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. சரி உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கட்டி தழுவி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே குந்தி தேவி விதுரனை கூப்பிடுறாரு. விதுரனை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பயங்கர பலசாலி, வித்தைகள் எல்லாம் நீதி நேர்மை தவறாதவர், பண்டை காலத்து காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லைங்களா வீடியோவில். அந்த விதுரனை கூப்பிடுறார். கூப்பிட்டு குந்தி தேவி கூப்பிட்டு, இது மாதிரி துரியோதனனுக்கு நம்ம மேலே பயங்கர பொறாமையா இருக்கு, அதுவும் பீமசேனன் மேலே ரொம்ப பொறாமையா இருக்கு, ஆட்சி புரியணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆட்சி மேலே ஒரு ஆசை இருக்கு, அதனால அவரை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இது மாதிரி அவனுக்கு நம்ம மேலே வந்து கெட்ட எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறப்போ விதுரன் சொல்றாரு, அவனுடைய கெட்ட எண்ணங்களால் நம்மளுக்கு ஒன்றும் நடக்க போவதில்லை, உன்னுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆயுசுகள் அதிகம், துஷ்ட எண்ணங்கள் அவனுக்கு இருக்கிறதுனால நீ வந்து இது யாரிடமும் வெளியே சொல்லாத, சாபங்களும் விட வேண்டாம், அதனால வந்து நீ அவனை அவாய்ட் பண்ணிடு, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருங்க, நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு குந்தி தேவிக்கு ஆறுதல் அளித்து விதுரன் பேசுகிறார். இப்படி விதுரன் பேசணுன்னே என்ன பண்றாரு, யுதிஷ்டன் பீமனை கூப்பிட்டு, இனிமேல் நீ யாரிடமும் பேசக்கூடாது, நம்மளையெல்லாம் நாம் உயிரை காப்பாற்றிக்கிறதுனா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றா இருந்து ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு நம்ம இனிமேல் வாழ்ந்தோம்னா அதை மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும், அதனால் வந்து இனிமேல் யாரும் யாருடைய பேச்சை கேட்காம நீங்கள் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுகிறார். இதுதான் இந்த பீமசேனனுடைய விஷயம். இப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இவங்க 5 பஞ்ச பாண்டவர்களும். இப்போ துரியோதனனுடைய சூழ்ச்சி ஜெயிக்காதனால துரியோதனன் பீமசேனன் உயிருடன் வந்ததை பார்த்து நினைச்சு இழைச்சே போயிட்டாங்க துரியோதனன். அதாவது கெட்ட எண்ணம் படைத்தவன், அந்த கெட்ட எண்ணத்தில் சக்சஸ் பண்ணுவதற்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துரோகங்கள் விளைவிப்பான், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் துஷ்டனை கண்டார் தூர விலகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனுடைய விஷயங்கள் அப்படித்தான். பலசாலியை, அதிகம் படிப்பவனை, அதிகாரியாக இருப்பவனிடம் இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் கெட்ட எண்ணத்தை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா அவங்களிடம் இருந்து நம்ம தள்ளி இருப்பது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த பீமனுடைய கருத்துல நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். இதுவரையிலும் மகாபாரதம் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.